ஏ கீதா, எங்க போயிட்டு வர? அதுவாக்கா, நான் என் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். நீங்க எங்க போறிய? நான் இந்த கடை வர வந்தேம்மா, ஒரு 10 முட்டை வாங்கிட்டு போலான்னு. ஏன்க்கா, என்னைக்கு மீன் வாங்குவியா? என்ன மீன் வாங்கலையா? நேத்தைக்கு மீனுக்காரனை காணலையா? இன்னும் கறிக்கு ஒன்றும் இல்லை, அதான் முட்டை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நேத்தைக்கு ராணி அக்கா வீட்டில் சாப்பாடு நல்லா இருந்து, பாத்தியா பாத்திமா? ஆமா, நானும் அவியல் சாம்பார் எல்லாம் எடுத்துட்டு போனேன் பாத்துக்கா. ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ கிராண்டா நிச்சயதார்த்தத்தை நடத்தின அவளை பாத்தியாடாக்கா? ஆமா, பின்ன அந்த சௌமியா பிள்ளை எவ்வளோ நகை போட்டு விட்டுருந்து. பின்ன என்னக்கா, கெட்டி விடுக்க வீடு என்ன குறைஞ்ச வீடா? வனஜாக்காவும் பெரிய பணக்காரி. ஏ சொல்லி வாய் மூடல, வனஜாக்கா வந்துட்டாவளே. ஏம்மா, என்ன பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? உங்களை பத்தினா உங்களை பத்தி இல்லக்கா, நேற்று என்கேஜ்மெண்ட் நடந்துடல, அதில் சாப்பாடுலாம் நல்லா இருந்தா, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படி என்ன நல்லா இருந்தா? ஏன் இதோட நல்ல சாப்பாடுலாம் நீங்க சாப்பிட்டதே இல்லையோ? ஏன்க்கா, நல்லா இல்லையா சாப்பாடு? எனக்கு என்னதோ தெரியல, எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கவே இல்லை. ஆனா எக்கா, நீங்க இந்த கல்யாணத்தை சம்மதிப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. நான் எங்க சம்மதிச்சேன்? எங்க வீட்டுல உள்ளவையே சம்மதிக்க வச்சுட்டாவ. ஏன்க்கா, அப்ப உங்களுக்கு பிடிக்கலையோ? எனக்கு எங்கம்மா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எங்க வீட்டுல உள்ளவைய தான் ஒத்த கால நின்னாவ. சரி, நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்தாச்சு இல்லக்கா, இனி அவ தானே உங்க மரும. ராணிக்காவும் அது போல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பவுன் போட்டுட்டாவல்லக்கா. என் பையனுக்கு 50 பவுன் தான் கிடைக்குமா? என் பையன் மட்டும் ஊன்னு சொன்னான்னு வச்சுக்கோ, 100 பவுன் தரேன் 150 தரேன்னு எத்தனையோ பேர் வருஷம் கட்டி வருவாவ பெரிய ஆட்கள்லாம். அப்போ எங்க நீங்க கண்டிஷனை சொல்ல வேண்டியது, இந்த சம்பவம் வேண்டான்னு. நான் சொன்னேன், எங்கம்மா எங்க வீட்டுல உள்ளவைய கேட்காவ. இன்னும் என்னக்கா சொல்லியது? என்ன நடந்தாலும் நீ அவதான் உங்க மருமவ. மருமோல நான் ஒரு நாள் அவளு மாமியார் ஆக மாட்டேன், அவன மரும ஆக மாட்டா. என்னக்கா சொல்லுதிய? அதான் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிட்டுலக்கா, இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்கிய? நிச்சயதார்த்தமும் நடக்கும், கல்யாணமும் நடக்கும். அவளுக்கு மகளை நான் படுத்துக்க பாட்டுல அந்த ராணிக்கு ரத்த கண்ணீரே வந்துடும் பாரு. ஏக்கா, உண்மையாவாக்கா சொல்லுதீங்க? உங்களுக்கு அப்ப அவளை பிடிக்கவே இல்லையா? பின்ன நீயே சொல்லுகிதா, யாமோ எவ்வளவு வசதியா இருக்கான், என்ன படிப்பு படிச்சிருக்கான், என்ன வேலையில இருக்கான், அவனுக்கு இவளா? உங்க பையன் ஆசைப்பட்டுட்டான்லக்கா, இனி அவனுக்கு வேண்டியது யாத்து தானே ஆகணும். என்ன வனஜா, மாமியார்லாம் ஆயிட்ட? நீங்க வேற சும்மா இருங்கக்கா, வயிற்றுச்சல கொட்டிட்டு இருக்கது. ஏன் வனஜா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த கல்யாணத்துக்கு அவியல் விருப்பம் இல்லையா, அதை தான் இந்த சொல்லிட்டு இருக்காவ. வனஜா, உனக்கு விருப்பம் இல்லையா இந்த கல்யாணத்துல? அப்படின்னா நீ சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே? எப்படிக்கா நிறுத்துறது? நம்ம பேச்சதான் எங்க வீட்டுல யாரு கேட்க போறா? கட்டுன புருஷன் தான் அப்படின்னு பார்த்தா நான் பெத்த 3 பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கு. நீ என்ன வனஜா பண்ண போற? கல்யாணம் வேணா நடக்கும்க்கா, ஆனா நான் அவளை ஒவ்வொரு நாளும் படுத்தே பாடல, அவ துண்டை காணும் துணியை காணும் அவ அம்மா வீட்டுக்கே ஓடி போயிடுவா. ஐயோ வனஜா, நீ அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு உன் பிள்ளை வேணா அவளை கூட்டிட்டு தனி கொடுத்துட போயிட மாட்டானா? அதெல்லாம் எப்படி என் பிள்ளைய மாத்தி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாவ. ஆனா இந்த கல்யாணத்துக்கு பிறகு இந்த வனஜா ஆடு ஆட்டத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. சரிக்கா, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கடைக்கு வந்து சாதனம் வாங்கிட்டு போறேன். என்னக்கா, இந்த வனஜாக்கா இப்படி பேசிட்டு இருக்காவ? ஆமா, பின்ன அவ இருக்க வசதிக்கு எப்போ ஏற்பட்ட பொண்ணை எடுக்கணும்னு நினைச்சிருப்பா, இந்த ராணிக பிள்ளைய எடுக்கணும்னு நினைச்சிருப்பா. கீதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ எதுக்கு தெரியுமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா? எதுக்கு சம்மதிச்சாவ? இவ மாமனார் இருக்காருல, ராணிக பிள்ளைக்கு இவளுக்கு மோனை கட்டி கொடுத்தாதான் சொத்தை தருவேன்னு சொன்னாரு, அதான் இவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. ஓ, அப்ப விஷயம் இதா? அப்ப இவ சொத்தை வாங்கிட்டு அந்த பிள்ளைய அடிச்சு வரட்டலான்னு நினைக்கா. இவ்வளோ பணம் வந்த அப்புறம் திரும்ப திரும்ப சொத்து வேணும் தானே நிக்காவ. அது மட்டும் இல்லக்கா, அந்த பயலும் ஒத்த கால நிக்கானா, இந்த பெண்ணை மட்டும் தான் கெட்டுவேன்னு. ராணி கொடுத்து வச்சவ பெரிய வீட்டு மகளை அனுப்ப போறா. எங்க அனுப்புனா என்னக்கா, அவ மக கொடுமையை தானே அனுபவிக்க போறா. இந்த வனஜ பேசிய பேச்சில் அவனை என்ன வாழ வைக்க போறா? கீதா அனுப்பியா? நான் ஓடி போய் ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிக்கா, நீங்க சீக்கிரம் வாங்கிட்டாங்க, நான் நிக்கேன். தம்பி, சாய் குடிக்குதியா? இல்ல வேண்டானே. என்ன மாப்பிள்ள பலத்த யோசனையில இருக்க, ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டீங்க, பார்த்தா அந்த சாய கடையில் வந்திருக்க. ஒன்றும் இல்லைல்ல, சும்மா தான் இருக்கேன். நீ சும்மா அப்படி இருக்க மாட்டேல, ஏதோ ஒரு சங்கதி இருக்கு போல இருக்க. நீ வேற சும்மா சொரியாதல, பேசாம இரு. இதுல தெரியுது, சொல்லு மாப்பிள்ள, நான் நண்பன்டா. இல்ல மாப்பிள்ள, நம்ம சௌமியா இருக்க நிச்சயமரத்துல சிவாங்கி வந்திருந்தால. ஆமா வந்திருந்தா. நீ கூட இந்த கமலஹாசன் அபிராமின்னு சொல்லி நடந்த போல நீயே பின்னாடி நடந்தே இல்ல? ஆமால, எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்தப்ப நான் அவளை கொண்டு ஜூஸ் கொடுத்தேன். ஓ, இதான் பெரிய சங்கதியா? சொல்லு. ஜூஸ் கொடுத்தேனா, பிறகு வேண்டாம்னு சொன்னா, குடி சிவானின்னு சொன்னேன். நான் குடிக்கேன், அவ பிடிக்காதுன்னு சொல்லுதா. முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஜூஸ் கொடுத்து 10 கிளாஸ் அசால்ட்டு குடிப்பா.
சரில இப்ப அவளுக்கு பிடிக்காதான் இருக்கும். ஜூஸை பிடிக்கலையா என்ன பிடிக்கலையான்னு தெரியலல. ஒரு வேளை உன்னை பிடிக்கலையா இருக்கும். லே அஜய், என்னல இருந்துட்டு அஜய் நோஜய்னு நீ அவள்கிட்ட வேற அப்ப ஒண்ணு பேசலையா? எப்படி இருக்க சிவானி நம்மள கேட்டீங்க? யாரோ சீக்கு வந்து கிடைக்கன்னு யாராவது சொன்னாங்களா? சரியா தான் கேட்டிருக்கா, இதுல என்ன தப்பு? சரி மேற்கொண்டு சொல்லு கேப்போம். நான் நல்லா இருக்கனால தானே நான் இப்படி வந்து நிக்கேன். நெக்ஸ்ட் என்னல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச கூட பேசிட்டு போயிட்டா. இந்த பிள்ளை கரெக்டா தானே கேட்டா, இதுல என்ன தப்பு இருக்கு? சீக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல தானே போய் கேடப்பாவ, நல்லா இருந்த ஹோம் வந்து தானே செய்தா. ஒருவேளை அவங்க அம்மா எங்க அம்மாவை குத்தம் சொல்லிட்டே இருந்தா நான் திட்டினேன், அப்ப அதை கேட்டு போல இருக்குமோ? ஒருவேளை கேட்டு போல இருக்கும்ல. குத்தம் கிடையாதா? குத்தந்தான் குத்தந்தான். சரி நீ சிவானி ஜூஸ் கொடுத்தேல்ல, அப்ப அவங்க அம்மா எங்க நின்னாவ? நான் அங்க பார்த்தப்ப கொஞ்சம் தள்ளி அங்கதான் நின்னாவ. நான் பேசியது ஒண்ணு அவங்களே கேட்டிருக்காது. லே மண்ட பயல, அங்க தூரத்துல நின்னா நீ பேசியது மட்டும் நம்மள கேட்காது, நீ அவள்கிட்ட பேசியதை பாத்துருக்க மாட்டாவளா? அதான் அவங்க அம்மா கோபப்படுவான்னு சொல்லிட்டு அவ அப்படி பேசியிருப்பாளா இருக்கும். ஓ அப்படி இருக்கும்ல. அப்படிதான். சௌமியா கல்யாணம் பண்ணதுக்கே அவங்க என்னெல்லாம் பாடுபட்டு இருக்கா, வெளில நீயும் கூட விட்டு போடுன்னு தெரிஞ்சுன்னு அவங்க அம்மா அடிச்சே கொண்டு வரும்ல. ஓ ஆமால்ல, அப்படி பயந்துதான் போயிருப்பா போல. நான் என்னமோ ஏதோ என்ன பிடிக்கலையோன்னு நினைச்சிட்டேன். ஒருவேளை உன்னை பிடிக்காமலும் போயிருக்கலாம்ல, அது நம்மளால சொல்ல முடியாது. லே அஜய், நீ என்னல அப்படியும் பேசுக இப்படியும் பேசுக? சும்மா சும்மா வா மாப்பிள்ள, ஃப்ரீயா விடு போவோம். எங்களை போறதுக்கு? வாழ மாப்பிள்ள, நமக்கு இல்லாத இடத்துலயே உள்ள கட்ட செவர்லயோ தோப்புலயோ போய் கிடப்போம் வா. சரி ஒரு மாதிரி இருக்கு, லைட்டா சாய குடிச்சிட்டு போமா? வாங்கு வாங்கு. பைசா நீ தானே கொடுக்க போற, நானா கொடுக்க போறேன். ஏன் உன் பைசால என்ன பாம்பா சுத்தி இருக்கு? ப்ரோ ஒரு சாய 1/2. நீ கஞ்ச பையில உன ஒவ்வொரு சாயம் வாங்கினேயாம்ல. ஒரு சாயாவது வாங்கி தர நான் கஞ்சேன், சும்மாவே நீ இருக்க நீ வரலா? என்னே மீனெல்லாம் இன்னே மலிவா இருக்கா? மீனெல்லாம் நிறைய இருக்குமா, ஆனா மலிவெல்லாம் கிடையாது, நல்ல விலை தான். என்ன மீனுமா வேணும் உனக்கு சொல்லு. எனக்கு சாலையில ஒரு 100 ரூபாய் தாங்க, துண்டுலேயும் ஒரு 100 ரூபாய் தாங்க. கனவா இருக்குமா? கனவா வேண்டாமா? கனவாலாம் வேண்டாம், நீ அதை வாங்கிட்டு ஒரு நேரத்துக்கு கூட பத்தாது. இருந்தாலும் ஆசையை கொஞ்சம் தின்னலாம்ல. நான் போன வாரமும் வாங்கினேன் கனவா, அதனால வேண்டாம். சரி அப்ப இறால் இருக்குல்ல, இறால் வாங்க வேண்டியதானே? அப்போ ஒன்று பண்ணுங்கண்ணே, 100 ரூபாய்க்கு சாலை வேண்டாம், 100 ரூபாய் இறால் தாங்க. பிள்ளை நிச்சயம்பளம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டாமா? ஆமாண்ணே நல்லபடியாக முடிஞ்சது. கல்யாணம் எப்போ வச்சிருக்கே? அது 2 மாதம் ஆகுண்ணே. எங்க உனக்கு கூட உள்ள ஒன்றும் காணல, எப்போ உங்க கூட தான் சுற்றிட்டு இருப்பாள்வ? அவ்வளோலாம் வீட்டில் வேலையாக இருப்பாள்வலா? இந்த மீனுக்காரன் மீன் கொண்டு வருவான், நான் இருந்தேனா? அவள் வரலையா? அப்போ நான் இங்கே வந்து மீன் வாங்கிட்டு வரலான்னு வந்தேன். அந்த மீனுக்காரன் பரவாயில்லாம மீன்லாம் தருவானாம்மா? அவரும் எப்போ வேலை தான் சொல்லுவார். பின்ன நடந்து இங்கே வரணுமேன்னு சொல்லி தான் அங்கேருந்து வாங்குவோம். ஏக்கா ராணியக்கா, மீன் வாங்க வந்திய? ஆமாம்மா நான் மீன் வாங்க தான் வந்தேன். கிதா நீ மீன் வாங்க வந்த? இல்லைக்கா மீனுக்காரன் மீன் கொண்டு வரலையா, முட்டை வாங்கலான்னு போனேன். அப்போ ஒரு ஆள் சொல்லிச்சு நல்ல மீனெல்லாம் சந்தையில் இருக்குன்னு, அதான் இங்கே மீன் வாங்கலான்னு வந்தேன். ஓ அப்படியே பாத்திமா, நல்ல இறால் கனவா மீனெல்லாம் இருக்கு, வாங்கு. ஏக்கா நீங்கள் இந்த உங்கள் மகளை கட்டி கொடுக்கறதில்ல, நல்ல விருப்பத்தோடு தான் கட்டி கொடுக்கலா? ஆமாம்மா, ஏன் இப்படி கேட்க? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் கேட்டேன். இல்லை நீ திடீர்னு கேட்கல, அதான் என்ன விஷயம் சொல்லு. இல்லைக்கா அந்த பணச்சாக்கா இருக்குல்ல. ஏன் அவன் என்ன சொன்னா? இல்லைக்கா அவியலுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலையா. பிடிச்சிருந்தானே இந்த நிச்சயம்பளம் வர பொண்ணா? அது வந்து அவிய மாமனாரு சொத்தை எழுதி கொடுப்பாருன்னு தான் பண்ணாராம். இது யாரு அவளா சொன்னா அவளை பிடிக்கலன்னு உங்கள்கிட்ட? ஆமாக்கா அவியதான் சொன்னாவ. வேற என்ன சொன்னா சொல்லு. வேற நிறைய சொன்னாவக்கா, அதெல்லாம் எப்படி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுது? ஏம்மா என்ன நெஞ்சு வடிக்குது, அவ என்ன சொன்னான்னு சொல்லுங்கம்மா. ஏக்கா உங்க மகளை நீங்க அங்க கெட்டி கொடுத்து விட்டா அவ ஒவ்வொரு நாளும் அவளை பாடுபடுத்தி உங்களை ரத்த கண்ணீர் வர வைப்பாளாங்க்கா. ஒரு நாள் என் மகன் கூட நிம்மதியா வாழ விட மாட்டேன், என் மகனே அவளை அடிச்சு விரட்டிடும் அப்படியெல்லாம் சொன்னாவக்கா. அவன் மகன் தானே ஒத்த காலிலே நிக்கான், பின்ன அவளையும் அடிச்சு விரட்டுவானா? அது இல்லக்கா, அவங்க கல்யாணத்துக்கு பிறகு நடத்துக நாடகத்துல அவிய மகனே அவளை அடிச்சு விரட்டிடுவானாங்க. ஏன் அவளுக்கு பிடிக்கலன்னு அவ சொல்ல வேண்டியதானே, ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு.
அவைய சொன்னாங்களாங்க்கா, அவங்க வீட்டில் உள்ள யாருமே சம்மதிக்கலையா. என் மகனுக்கு என்ன 50 பவுனா கிடைக்கும், 100 பவுனு 150 பவுன் எல்லாம் வருஷம் கட்டி நிற்காவன்லாம்க்கா சொன்னாவ. ஆனால் ஒன்றுக்கா, நம்ம சௌமியாவை நிம்மதி அந்த வீட்டில் வாழவே விட மாட்டாவக்கா. ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். நம்ம பணம் நகை எல்லாம் கொடுத்து கெட்டி கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக இல்லாமல் தான் இருக்கணும், நம்மளும் நம்ம பிள்ளைகள் எல்லாரும். அவங்க கெட்டு வர நான் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாண்ணே. கெட்டின அப்புறம் அம்மா சப்போர்ட்டில் போய் நிற்பான்வக்கா. அதான்க்கா கல்யாணம் பண்ணதுன்னா பார்த்து எடுத்து கெட்டி கொடுங்கக்கா, பிள்ளை வாழ்க்கை நாசமாக போயிடக்கூடாது. ஏ கீதா, என்ன சான்சேக்கா சொல்லுங்க. நீ இப்போ ராணிக்காட்ட என்ன எந்த சொல்லிட்டு இருக்க? ஏன்க்கா, வனஜாக்கா சொன்னது தானே சொன்னேன். வனஜாக்கா சொல்லுமா நீங்களும் தானே இந்த கேட்டுட்டு இருந்தீங்க. நம்மளை நம்பி ஒரு ஆளு சொல்லுவதை யாரை பற்றி சொல்லுவாவன்னு வந்து அவியல்கிட்டே சொல்லுவியலா நீங்க? இருந்தாலும் அக்கா அவ என்னெல்லாம் சொன்னாவ, அந்த பிள்ளைய வாழ விட மாட்டேன்லாம் சொன்னாவல்லக்கா, அதான் வந்து சொன்னோம். அதை மட்டுமா சொன்னியே? நீங்க வனஜா சொன்னதுலேருந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டு தானக்கா சொன்னியே. ஏன் ஜான்சி, வனஜா தான் இப்படி எல்லாம் பேசியிருக்காள்ல. எக்கா அவங்க ஏதோ ஒரு கோவத்துல சொன்னாங்கக்கா, அதெல்லாம் நீங்க பெருசு பண்ண வேண்டாங்க்கா. இவ்வளோ 2 பேரும் அங்கேருந்து அவளுக்கு வாயை கிளறி எல்லாம் கேட்டுட்டு வந்து இங்கேருந்து உன்ட்ட சொல்லுவாள்வா ஜானி, இதெல்லாம் அவ கேட்காத. எக்கா அப்ப நாங்க சொன்னதெல்லாம் பொய்யாக்கா? வனஜா ஒண்ணுமே சொல்லலையோ? சொன்னா, ஆனா நீங்க சொல்லுற அளவுக்கெல்லாம் அவையெல்லாம் சொல்லலப்பா. ஏன் மகளை கொடுமைப்படுத்தி ரத்த கண்ணீர் வர்றப்ப என்ன சொல்லலையா அவ? சொன்னா ராணி, ஏதோ ஒரு கோவத்துல சொன்னா. ஏம்மா, ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கத பார்த்து எடுத்துட்டு தானே இருக்கீங்க நியூஸ்ல எல்லாம். அதனால பிள்ளை வாழ்க்கை பார்த்து எடுத்து கெட்டி விடுங்க, பேர விடாது. ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ பணம் நகை எல்லாம் கெட்டி கொடுத்துட்டு அப்பனும் அம்மா இருந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்காவ. ஏம்மா தாயே, நீங்க 2 பேரும் ஏதாவது மீனதான் வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போங்கம்மா, இந்த சண்டையில இறக்கி விட்டுட்டு இருக்காது. நாங்க சண்டையெல்லாம் ஒண்ணு இலக்கி விடல எல்லாம் இல்ல, நாங்க உண்மையதான் சொன்னோம். ராணியக்கா வீட்டை பத்தி எங்களுக்கு கவலை உண்டு. அங்க இருந்தப்ப வனஜா வீட்டு கவலை, இங்க வந்தப்ப ராணி வீட்டு கவலை. பாத்திமாலும் இவைய நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ராணிகிட்ட மாட்டி விட்டுருவாளுங்களோ. நம்ம வாங்க அப்படியே நைஸா போயிரும். அங்க நின்னா அவ சைடு பேசியது, இங்க நின்னா இவ சைடு பேசியது, ஃபுல்லா உங்களுக்கு இதே பொழப்பா போயிட்டு பத்தியலா. யார் ராணி, மீன் வாங்கலையா? ஏம்மா, உங்க வனஜா சொன்ன கதையை கேட்டு என் வயிறு ஃபுல்லா நனைஞ்சேன். மீன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். ஏம்மா, உங்களால முடிஞ்சது என் வியாபாரத்துக்கு எடுத்தாச்சு இல்லம்மா. என்ன இவையெல்லாம் வந்தவண்ணே நீ இந்த கடை பக்கம் சேர்க்காதீங்கட்டே. பாத்திமா, அங்க நின்று வனஜாட்ட நல்லா கதை கேட்டுட்டு இங்க வந்து நம்மளை கெட்டவளாக்கிட்டு அவன் நல்லவளாயிட்டா. பாத்தியா, ஊர் உலகமே இப்படிதான் கீதா. என்ன செய்யுதுக்கு, காலம் கெட்டு போய் கிடக்கு. நம்ம மீனை வாங்கி நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க.